Okay, Mataji. Yes, Mataji. Thank you, Hare Mataji. Krishna, Mataji. Hare Krishna, Mataji. Tatra tam buddhi samyogam Tatram buddhit samyogam. samyogam Samyogam. Tatra tam buddhi samyogam Tatra tam buddhi samyogam. labate paurvadehikam Labate paurvadehikam. labate paurvadehikam Labate paurvadehikam. yatate cha tato bhuyah Yadate chadato bhuyaha. yatate cha tato bhuyah Yadate chadato bhuyaha. samsiddhau kuru nandana Samsittam kuru nandana. samsiddhau kuru nandana Samsittau guru nandana. samsiddhau kuru nandana Samsittau guru nandana. tatra tham buddhi samyogam Tatra tam buddhi samyogam. purvadehikam Labate paurvadehikam. yatate cha tato bhuyah Yadate chadato bhuyaha. samsiddhau kuru nandana Samsittau guru nandana. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Kokila Mataji ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? பாடுறீங்களா? பண்றேன் Mataji. Hare Krishna. Tatram buddhi samyogam labate paurvadehikam yatate satto bhuyoga samsittitau guru nandana. Hare Krishna Mataji. Thank you Mataji. தரு மத்தாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. Hare Krishna. So Jagannath Ashtakam, 8th stanza. Haratvam samsaram dhruta taramasaram surapate Haratvam papanam vita timmaparam yadavapate Aho dhine nate nihi Tacharano nishchitamidam Jagannatha Swami Nayana Patagami Bhavatume Jagannatha Swami Nayana Patagami Bhavatume. Hare Krishna. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ண மத்தாஜி. தேங்க்யூ மத்தாஜி. ஹரிகீர்த்தன் பிரபு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்ரீகலா மத்தாஜி. ஸ்ரீகலா மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மத்தாஜி. ஓகே மாதாஜி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. மங்களாச்சரணம் சொல்லலாமா? எஸ் மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷூருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே
निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। ओम जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம போற ஸ்லோகா வந்து 6.43. நேற்றுக்கு 6.42 பிரபு எல்லாமே சொல்லி தந்தாங்க. இப்ப 6.43 நம்ம பார்க்க போறோம். யாராவது அந்த டிரான்ஸ்லேஷனை படிக்கிறீங்களா? சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? சாந்தி மாதாஜி படிக்கிற மாதாஜி. குரு மைந்தனே, அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றமடைய முயல்கின்றான். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க ஸ்ரீகலா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நேத்திக்கு கிளாஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, முந்தைய பிறவியில நம்ம நிறைய பக்தி யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இடையில ஏதாவது ஒரு தடைகள் வந்தா கூட அடுத்த பிறவியில நமக்கு என்ன கிடைக்கும், அதோட கண்டினியூவேஷன் கிடைக்கும். ஆனா அது வந்து ரொம்ப என்ன செய்யும், மிக அரிதானது. இந்த உலகத்துக்கு பிறவி வந்து என்ன நம்ம பண்ணினாதான் நமக்கு கிடைக்கும். சும்மா இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. நல்ல குடும்பத்திலேயோ நல்ல பிராமண குடும்பத்திலேயோ பக்தி பண்ண குடும்பத்திலேயோ நமக்கு கிடைக்கும். இந்த பிறவியில நம்ம பண்ணணும். அப்ப இதுக்கு வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த பிறவியில நீ பண்ணி அதனால ஏதாவது தடைகள் வந்தா கூட அடுத்த பிறவியில அது தொடருது. அந்த உணர்வினை வந்து நமக்கு திரும்ப பகவான் தர்றாரு. இது எப்படி இருக்குன்னா, மொபைல்ல ரீசைக்கிள் பின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம மொபைல்ல இருக்கிற டிலீட் பண்ணி தள்ளுனா கூட அது அங்க போய் சேர்ந்திருக்கும். திரும்ப நம்ம அந்த நமக்கு தேவையானப்போ அதை திரும்ப எடுக்கலாம். அது மாதிரி இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது மறந்து வச்சிருவோம். வச்சுட்டு அதை தேடிக்கிட்டே நடப்போம். அப்ப யாராவது நமக்கு அதை என்ன செய்வாங்க, இந்தா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி தருவாங்க. அதோட நமக்கு ஞாபகம் வந்துடும். அது மாதிரி இந்த இந்த ஞாபகங்களை எல்லாம் நம்ம இப்பதான் ஞாபகப்படுத்த முடியும். இந்த பிறவியில நடக்கிறத இந்த பிறவியில தான் பௌதிகமா நம்ம ஞாபகப்படுத்தலாம், அல்லது பக்கத்துல இருக்கவங்க ஞாபகப்படுத்தலாம். ஆனா இந்த பிறவியில நம்ம பக்தி பண்றது வந்து அடுத்த பிறவியில நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப இந்த பிறவியில நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோ அல்லது நம்ம மொபைலோ எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆனா அடுத்த பிறவியில ஞாபகப்படுத்துறது யாரு தான் கண்டிப்பா செய்வான்னா பகவானாலதான் செய்ய முடியும். அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த பிறவியில ஒரு இது பக்தி யோகத்தை நீ பண்ணினேன்னா அடுத்த பிறவியில அதுக்குள்ள திவ்ய உணர்வுகளை எல்லாம் நான் மீண்டும் தருவேன் அப்படின்னு பகவான் நம்மள சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, ராமாயணத்துல பார்த்தோம்னா ஹனுமான் வந்து சின்ன ஸ்டேஜ்ல பயங்கர குரங்குகள் சேஷ்டைகளை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது முனிவர்கள் தவம் இருக்கும்போது அவங்கள போய் சீண்டி அவங்கள செய்ய விடாம தடுத்துட்டே இருப்பார். அப்ப அந்த முனிவர்கள் ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாபம் கொடுக்குறாங்க. உனக்கு அதிக சக்தி இருக்கிறதுனாலதான் நீ இதையெல்லாம் பண்ற. இது அதனால இந்த சக்தி வந்து உனக்கு எப்ப தேவைப்படும்னா, உனக்கு எப்ப ராமர் சேவை வருதோ அப்ப இந்த சக்தியை நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து வைக்கிறாரு. அது அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ராமரோட அந்த சேவை இவருக்கு வர போகுது. அப்போ அங்க இவங்க எல்லாமே ஒரு கடற்கரையில ஜாம்பவான், சுக்ரீவன், ஹனுமான் எல்லா வானர சேனைகளும் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது ராமரோட சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிருக்கான். அப்ப ராமருக்கு இவங்களோட உதவி தேவைப்படுது. அப்ப ராமர் அதுல வந்து அப்ப எல்லாருமே அதுல கேக்குறாங்க, யாரால இந்த கடலை தாண்டி அங்க போய் என்ன செய்ய முடியும், சீதா தேவிய தேட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளவுதான் முடியும், ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. அவரவர் கெப்பாசிட்டியே சொல்றாங்க. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப ஜாம்பவான் என்ன சொல்றாருன்னா ஹனுமான்ட்ட, உனக்கு தான் முடியுமே, ஏன்னா உனக்கு ஒரு சாபம் உன் கைவசம் இருக்கு. எப்போ ராமர் சேவை உனக்கு செய்யணுமோ அப்ப உனக்கு அதீத சக்தி கிடைக்கும், அந்த சக்தியை பயன்படுத்திக்கலான்னு அவரு ஞாபகப்படுத்துறாரு. உடனே ஹனுமானுக்கு என்ன வருதுன்னா அந்த ஞாபகம் வருது. அதே மாதிரி பகவானும் என்ன செய்வாருன்னா, நம்ம இப்ப செய்யறத அடுத்த பிறவி, நமக்கு ஒரு பிறவி தரும்போது நமக்கு அந்த திவ்ய உணர்வுகளை மீண்டும் கொண்டு வருவார். ஆனா பௌதீகமா நம்ம செய்யறதுக்கு எல்லாமே இந்த ஒரு பிறவியில தான் ஞாபகப்படுத்த முடியும், அல்லது ஒரு பிறவியில தான் நம்ம எல்லாமே அனுபவிக்க முடியும். உடனே அவர் அந்த ஹனுமானை செலக்ட் பண்ணி அங்க அனுப்புறாரு. அப்ப இந்த ஞாபகத்தை யார் அவருக்கு கொடுக்குறாங்க, ஜாம்பவான் இங்க ஞாபகப்படுத்தினால அது யூஸ் ஆகுது. திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுனால அது யூஸ் ஆகுது.
இதே போல துருவரும் பார்த்தோம்னா 6 வயசு குழந்தையா இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா காட்டுக்கு போறாரு தவம் பண்றதுக்கு. அவருக்கு பௌதீகமா தேவைப்படுது, அதனால போறாரு. ஆனா அவர் அங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் உள்ளுக்குள்ளாலே என்ன செய்யறாருன்னா பரமாத்மாவை தியானித்தாரு. ஆனா அடுத்து பார்த்தா பகவானே சாட்சாத் பகவானே வந்து அவருக்கு காட்சி கொடுக்க வர்றாரு. ஆனா துருவர் வந்து என்ன செய்யல, கண்ணை திறக்கல. உடனே பகவான் என்ன செய்யறாருன்னா அவருக்கு உள்ள இருக்கிற பரமாத்மாவை மறைச்சிடுறாரு. பகவானால மட்டும்தான் இப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்க முடியும். அதனால அவர் உள்ளதை மறைச்சிடுறாரு. மறைச்ச உடனே இவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க பகவானோட ரூபம், அதே உள்ளுக்குள்ளால அவர் என்ன ரூபத்தை தரிசித்தாரோ அதே ரூபம் இங்க அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. உடனே அவர் என்ன, அவருக்கு பரவச நிலையில அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி ப்ரேயர் பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, நான் அவர் வந்து சின்ன குழந்தை, அதனால அவருக்கு எதுவுமே தெரியல, நான் எப்படி உன்னை ப்ரேயர் பண்ணணும், என்ன செய்யணும், அதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அவருக்கு உணர்ச்சி வசப்படுறாரு. உடனே பகவான் என்ன செய்யறாருன்னா அவரோட சங்கை எடுத்து அவரோட திருவரோர தலையில வச்சு என்ன செய்யறாரு, பிளஸ் பண்றாரு. உடனே துருவருக்கு வந்து என்ன வருது, நல்ல ஒரு சக்தி வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, பகவான அற்புதமா பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இங்கேயும் உணர்வுகளை எல்லாம் கொடுக்கிறாரு. இப்படி நமக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் முந்தைய பிறவியில நம்ம நிறைய ஸ்டோரி, ஜடபரதர் ஸ்டோரி படிச்சிருக்கோம், நிறைய ஸ்டோரி படிச்சிருக்கோம். அவங்க இங்க என்ன விட்டுட்டு போறாங்களோ, பக்தி மூலம் எதை விட்டுட்டு போறாங்களோ அது அடுத்த பிறவிலையும் அவங்களுக்கு தொடருது. ஆனா பௌதீகமா நம்ம என்னெல்லாம் விட்டுட்டு போறோமோ அது ஒண்ணுமே நமக்கு வராது. ஒரு படிச்ச டிகிரியோ அல்லது ஒரு வேலையோ அல்லது பணமோ எதுவுமே நம்மள தொடர்ந்து வராது. இந்த பக்தி சேவை மட்டும்தான் நமக்கு அடுத்த பிறவிலையும் பேங்க் டெபாசிட் மாதிரி பகவான் வந்து திரும்ப ஞாபகப்படுத்தி நமக்கு அது என்ன செய்யும், நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். அதனால ஒரு நல்ல பிறவி கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பக்தியில செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன முயற்சியுமே நமக்கு வீணாகாது. ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம பக்தியில வச்சிருந்தா கூட அது வந்து அடுத்த பிறவியில நமக்கு வரும். இன்னொன்னு, ஆன்மீக முன்னேற்றங்கள் வந்து எப்பவுமே மரணத்தால அழியாது. மற்ற எல்லாமே நம்ம மரணப்படும் போது மற்ற எல்லாமே நமக்கு கிடைக்காது, அழிஞ்சு போயிடும், நமக்கு கூட வராது, அவ்வளவுதான். ஆனா இந்த இது ஆன்மீகமா நம்ம செய்யற எதுவுமே மரணத்துல நமக்கு அழியறது கிடையாது. முந்தைய பிறவியில நம்ம செய்த அந்த சம்ஸ்காரங்கள், பக்தியில செய்தக்கூடியது எல்லாமே மீண்டும் அந்த உணர்வு பெற்றி வர்றதுக்கு பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா, இந்த சில பிள்ளைகளை நம்ம பாக்குறோம் நிறைய இடத்துல பார்த்தா அந்த வீட்டுல யாருமே பக்தி பண்றது போலே இருக்காது. ஆனா அது வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், சாமி கும்பிடுறது, கோவிலுக்கு போனா சந்தோஷப்படுறது, அல்லது நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்தா கூட டக்குன்னு புடிச்சுக்கிறது. நிறைய பிள்ளைகளை இப்ப பாக்குறேன், சின்ன சின்ன பசங்களை பாக்குறோம், 2 வயசு கூட ஆயிருக்காது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, எக்ஸாம்பிளுக்கு விவிதா மாதாஜியோட ஹரிமிதா கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சின்ன பொடிசா இருக்கும்போது அவ பகவத்கீதையில உள்ள ஸ்லோகம் எல்லாமே சொல்லுவா. அப்ப நினைப்பேன், ஐயோ நமக்கு இவ்வளவு வளர்ந்துருக்கோம், இவ்வளவு வயசாயிடுச்சு, நம்மளால ஒரு ஸ்லோகம் கூட நமக்கு தெரியலையே, அவளுக்கு இப்படி எல்லாம் தெரியுது. அதெல்லாம் எதனாலன்னா அவ செய்த முந்தின பிறவில அவ பக்தி பண்ணியிருப்பா. அந்த பக்தி அவளுக்கு இடையில ஏதாவது போயிருக்கும், அத பகவான் இப்ப திரும்ப கொடுக்கிறாரு. அது மாதிரி நம்ம என்ன ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்து பகவானுக்கு வேண்டி வச்சாலும் அடுத்த பிறவியில அது நமக்கு கண்டிப்பா வரும். அப்ப நம்ம வந்து எப்பவுமே நம்ம செய்யற அந்த ஆன்மீக, அதாவது பக்தி சேவையை பகவான் மறக்க மாட்டாரு. நம்ம இப்ப நம்ம வேற யாருக்காவது பௌதீகமா ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட, இல்ல நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா கூட கொஞ்ச நாள் கழியும் போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதோ வைக்கிறதோ எல்லாமே மறந்துடும், அவங்க பெரிய ஆள் ஆன உடனே. ஈவன் நம்ம பிள்ளைங்க கூட நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளவுதான் உழைக்கிறது அவங்க கண்ணு முன்னால தெரிஞ்சாலும் அவங்க செட்டில் ஆன உடனே அடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஆகுது, வயசாகுதுன்னா நம்மளை பாக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு ஞாபகம் கூட அவங்களுக்கு வரமாட்டாதுன்னா வராது. நம்ம பேரண்ட்ஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, நமக்கு வேண்டி தூங்காம என்ன செய்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. 12th படிக்கும்போது 10th படிக்கும்போது எந்த பேரண்ட்ஸுக்குமே தூக்கம் கிடையாது, எந்த அம்மாமாருமே தூங்குறது கிடையாது. அதனால அவ்வளவு அவங்க பிள்ளைங்களுக்கு கூட இருந்து எல்லாமே பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், நீங்க அப்ப என்ன அடிச்சீங்கல்ல, அடிச்சது எதுக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அதான் அவங்க நம்மள பிளைம் பண்றாங்களே தவிர, நீங்க அப்படி திட்டுனீங்க இப்படி திட்டுனீங்க அந்த உணர்வு தான் அவங்களுக்கு வருதே தவிர நம்ம செய்த எதுவும். ஆனா பகவான் அப்படி கிடையாது. நம்ம அவரை பார்த்து ஒரு ஸ்டெப் வச்சா கூட அவரு அதை அதுக்கு பிறகு நம்ம பண்ணாட்டி கூட அவர் அடுத்த பிறவியில அதுக்கு உள்ள தொடர்ச்சியை நமக்கு தந்து நம்மள ஒரு நல்ல பக்தர்கள் சங்கத்திலேயோ அல்லது ஒரு நல்ல பிராமண குடும்பத்திலே எங்கேயாவது கொண்டு சேர்த்து அதை தொடர வச்சு, அவருக்கு ஆசை என்ன, எப்படியாவது அவர் நம்மளோட தந்தை, அதனால அவர்கிட்ட கொண்டு நம்மளை சேர்த்துறணும்.
இதுக்கு நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? டெய்லி நம்ம வேற கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். ஹரிநாமத்தை பண்ணுவோம். நம்மளால அவ்வளவுதான் தெரியும். கலியுகத்துல ஹரிநாமத்தை பண்ணுவோம். இல்ல பாகவதம், பகவத்கீதை இதுகளை படிப்போம். படிக்க முடியாட்டி கேட்போம், யாராவது சொல்றதை கேட்போம். இல்ல பக்தி, அதாவது அப்படி ஏதாவது நம்ம ஒண்ணு கிளாஸுக்கு போவோம். இல்ல பகவானுக்குள்ள பிரசாதம் யாராவது தந்தா அதை சாப்பிடலாம். இல்ல நம்ம வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி ஏதாவது பண்ணலாம். பண்ணுனா பகவான் வந்து கண்டிப்பா சந்தோஷப்பட்டு அந்த டெபாசிட் வந்து பல மடங்கா நமக்கு அடுத்த பிறவியில் அவர் தருவாரு. இதே இது பாகவதத்திலையும் இதை என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டோல 5வது சாப்டர்ல 17th ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் வந்து பௌதீக உடைமைகளை எல்லாம் விட்டுட்டு எப்போ நம்ம ஹரியோட, அதாவது பரம புருஷரோட திருவடிகளை அடைஞ்சு பக்தி தொண்டுல ஈடுபட்டு செய்துகிட்டே இருக்கும்போது ஏதாவது தடைகள் வந்தா கூட அவனுக்கு இழப்பு கிடையாது. அவன் எதுல டெபாசிட் எதுவரை பண்ணி வச்சிருக்கானோ அதுக்கு தொடர்ச்சி அடுத்ததுல கிடைக்கும். ஆனா பௌதீகமா நீ என்னதான் சேர்த்து வச்சாலும் அடுத்த பிறவியில அது என்ன செய்ய போறதில்ல, கண்டினியூ ஆக போறதில்ல. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, விழுந்து விழுந்து கழுத போல உழைச்சு மேக்சிமம் கவர்மெண்ட் எவ்வளவு நாள் நம்மள வேலை செய்யலாம்னு சொல்லுதோ அது வர நமக்கு முடியுதோ முடியலையோ நம்ம என்ன செய்யறோம், உழைக்கிறோம். எதுக்கு வேண்டி உழைக்கிறோம்? இங்க சுகமா இருக்கணும். இந்த டெம்பரரி, அதை தற்காலிகமா நம்ம சுகமா இருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அனுபவிக்காததை நம்ம பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், அதை செய்யட்டும், இதை செய்யட்டும், அவங்களுக்கு பெரிய வீடை வச்சுட்டு போயிருவோம், அவங்களுக்கு பெரிய காரை வாங்கி வச்சுட்டு போயிருவோம், இல்ல டாக்டர் ஆக்கிடுவோம், கோடி கோடியா கொடுத்த டாக்டர் ஆக்குவாங்க. அதெல்லாம் எதுக்கு? இப்ப இன்னைக்கு அவர் எத்தனை கோடி கொடுத்து அந்த பிள்ளைகளை டாக்டர் ஆக்குனாலும் அடுத்த பிறவில இந்த டாக்டர் வந்து அங்க தொடராது. அதே இது நம்ம இந்த பிறவில படிக்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லல, அதையும் செய்யணும். பிளஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆன்மீகமா கொஞ்சம் பயிற்சியையும் கொடுத்து வச்சோம்னா அது வந்து அந்த அடுத்த பிறவியில அந்த பிள்ளைகளையும் என்ன செய்யும், அந்த டெபாசிட் அந்த பிள்ளைகளுக்கு பகவான் திவ்ய உணர்வுகளை கொடுத்து அந்த பிள்ளைகளையும் என்ன செய்வாரு, அவரோட இதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்ப நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற பௌதீக இதுக்கு கூட பிள்ளைங்களை கண்டிப்பா கொஞ்சம் ஆன்மீக பயிற்சிகளையும், அது சாண்டிங் பீடை கொடுக்கலாம், எடுக்கலாம். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியவே இல்லை, சின்ன ஸ்டேஜ்ல எல்லாம் தெரியவே இல்லை, நமக்கு கிடைச்சதே லேட்டு. ஆனா நமக்கு கொஞ்சம் கிடைச்சதுனால நம்ம பிள்ளைங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், இன்னும் ஒரு கஷ்டப்பட வேண்டாம். இந்த பௌதீகமா உள்ள உடைமைகளை வச்சு ஒருத்தர் டெம்பரரி சந்தோஷத்தை அது அனுபவிக்க வேண்டாம். அது வந்து பெர்மனன்ட் சந்தோஷம் டெம்பரரியாவும் கண்டிப்பா வேணும் இங்க இருக்கும்போது, அதையும் கொடுக்கணும். பிளஸ் அதுக்கு கூட இப்ப பிள்ளைகள் வளரலன்னு சொல்லி ஹார்லிக்ஸை கொடுப்பாங்க, பூஸ்டை கொடுப்பாங்க, அந்த பவுடரை கொடுப்பாங்க, இந்த பவுடரை கொடுப்பாங்க, இல்ல டாக்டர் அது மாதிரி நம்ம பௌதீகமாட்டும் கொஞ்சம் கொடுப்போம். அதே டைம் அதுகளுக்கு பெர்மனண்டா என்ன வேணுமோ அந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இப்படிப்பட்டதை, அதாவது நமக்கு அது எதெல்லாம் ஹரிநாமம், பிரசாதம், பகவானோட கீர்த்தனை, அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், அவருக்கு அந்த லீலைகள், அவதாரங்கள், இதை பற்றிய இதுகளை எல்லாமே அதுகளை கேட்க வைப்போம். இதுதான் பேரண்ட்ஸா இருந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய டியூட்டியா இருக்கணும். நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம நினைச்சுக்கணும், அடுத்த பிறவியில் நமக்கு இது டெபாசிட் அங்க இருக்கும், நம்ம போய் அனுபவிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்னா, பாகவதத்துல அக்ரூரர் வந்து தூது போறாரு. அக்ரூரர்னா யாரு? அக்ரூரர் வந்து பகவானோட அப்பா வசுதேவரோட ஒரு ரிலேட்டிவ் அக்ரூரர். ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னா, ஹம்சனோட சபையில அமைச்சரா இருக்கிறாரு. இப்ப அவரோட இதை படிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிருந்தாவனம் வந்து பகவானோட ஒரு விருப்பம், அவரோட ஒரு இடம். அது எப்பவுமே பேர் ஆனந்தத்துலதான் இருக்கும். அங்க உள்ள மக்கள் எப்பவுமே பகவானோட நினைவுகளை தான் எப்பவுமே சுமந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த எண்ணமும் இருக்காது. பகவானோட லீலைகளை பேசுவாங்க, அவரை தேடுவாங்க, அவரை கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா தேடுவாங்க. அவரோட ஒவ்வொரு இதையும் நினைச்சு 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 அவங்க உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலைவர் அவரோட ஒவ்வொரு இதையும் நினைச்சு நினைச்சு அவங்க பேர் ஆனந்தம் அடைவாங்க. அப்படி பிருந்தாவனம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா அதுவும் ஜட உலகமா இருக்கிறதுனால அங்கேயும் சில நேரம் என்ன செய்யுது, ஜட உலகத்துல எப்பவுமே மாசுக்கள் இருக்கும். ஆனா அதே போல பிருந்தாவனத்திலையும் கூட இந்த அசுரர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அங்க உள்ள சந்தோஷத்தை குலைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியாவது அந்த சந்தோஷத்தை குலைக்கணும். அப்ப அதுக்கு இங்க என்ன வராங்கன்னா, அரிஷ்டாசுரன் ஒரு அரக்கன் வரான். அதை குலைக்கிறதுக்கு அரிஷ்டாசுரன் ஒரு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா பிடிக்கல வர்றான். அவன் எந்த ரூபத்துல வரான்னா, ஒரு பெரிய எருது வடிவம் எடுத்து வரான். அதாவது ஒரு பெரிய எருது போல வரான். அவனோட உருவம் பெரிய உருவம்.
அவனோட கால் அடிகள் குழம்புகள் எல்லாம் பூமியில அப்படி கிளறும் போது அந்த நம்ம பார்த்திருப்போம் நிறைய காளைகள் வந்து ரொம்ப இது வரும்போது அது காலை போட்டு தரையில இது பண்ணும். அந்த புழுதி அது இது எல்லாமே பார்த்து சத்தம் போடுறான். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா அந்த நிலம் வந்து அதிர்வடையுது அவனோட சவுண்டுனால. அது அந்த அசுரனோட சவுண்டுனால அந்த நிலம் எல்லாம் அதிர்வடையுது. இன்னொன்னு அவன் வந்து அவனோட சவுண்டுனால அந்த விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த பெண்கள் எல்லாருமே பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கூட அது கலையக்கூடிய ஒரு அபாயத்துக்கு வருது. ஏன்னா ஒரு சவுண்ட் ரொம்ப ஓவர் சவுண்ட் ஆகும்போது அந்த வைப்ரேஷனால இப்படிப்பட்டது வரும். அதே போல அவங்களுக்கும் என்ன வருதுன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி அந்த சில அந்த பசுக்களுக்கும் சரி இந்த சப்தம் வந்து என்ன செய்யுது, அந்த கரிசிதைவு ஏற்படுமோன்னு ஒரு பயம் வருது. அதாவது அவ்வளவு சவுண்டு போடுறான். இப்ப இந்த அவனோட சத்தத்தை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. பயப்பட்டு பசுக்களோ மிருகங்களோ எல்லாமே பயப்படுது. உடனே எல்லாரும் எங்க போறாங்கன்னா அவங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது. அவங்க உடனே பகவான்கிட்ட போறாரு. நிலைமை மோசம் ஆக ஆக அந்த பிருந்தாவன வாசிகள் எல்லாருமே பகவானை தேடி போறாங்க. பகவானை தேடி போய் அவங்க சத்தம் போடுறாங்க. அதாவது எங்களை காப்பாற்று கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றுன்னு அவங்க சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனே பகவான் என்ன செய்யறாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லி அவரு அரிஷ்டாசுரனை கூப்பிடுறாரு. அரிஷ்டாசுரனை சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, இங்க வா, நீ வந்து ஒரு இழிந்த பிறவியா இருக்கிற ஒரு எருதின் வடிவத்துல நீ வந்திருக்க, நீ வந்து என்ன செய்யாத, அவங்கள உபத்திரிக்காத, கோகுலவாசிகளை வந்து பயக்காட்டாத, உனக்கு அவ்வளவு வேணும்னா என்னோட வா, எனக்கு அதிகாரத்துக்கு நீ சவால் விடு, என்னோட யுத்தம் செய்ய தயாரா இருக்கிறியா இப்படின்னு அவர் அசுரன்கிட்ட கேட்கிறாரு. உடனே அசுரனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா கிருஷ்ணர் அவரை கூப்பிட்டோன்னா கோபம் வருது. உடனே கிருஷ்ணர் என்ன செய்யறாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவ்வளவு பேர் இருப்பாங்க கோபாஸ் எல்லாம், அவரோட ஃப்ரெண்டுக்கு தோல்ல கைய போட்டுட்டு அந்த எருதுக்கு முன்னால வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே எருதுக்கு ரொம்ப கோபம் வந்து அவரை கிருஷ்ணரை என்ன செய்யறாரு, அடிக்கிறதுக்கு வேண்டி ஓடுறாரு. ஓடி வாழை ரொம்ப தூக்கிக்கிட்டு, கோபம் வந்தோடனே அனிமல்ஸ் வந்து வாழை தூக்கிக்கிட்டு அது வந்து இந்த மேகம் போல அவருக்கு வாழை வந்து சுத்தி இருக்கு, கண்கள் எல்லாம் செவத்து அவருக்கு இருக்கு. இப்ப என்ன செய்யறாருன்னா இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு போறது போல என்ன செய்யறாரு, அசுரன் வந்து அவரை தாக்க போறாரு. உடனே பகவான் என்ன செய்யறாருன்னா, அதாவது அந்த அவர் வந்து கொம்புகளை பிடிச்சு, அவரோட எருதுக்க கொம்புகளை பிடிச்சு, அதாவது பெரிய யானை ஒண்ணு ஒரு சின்ன ஒரு அனிமல் கிடைச்சுன்னா அதை எப்படி இது பண்ணுமோ, சித்திரவதை பண்ணுமோ, அதே போல அவரை தூக்கி எறிகிறாரு. தூக்கி எறிஞ்ச உடனே அவனுக்கு களைப்பு வருது, டயர்டு வருது. உடனே அவன் என்ன செய்யறான்னா திரும்பவும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு திரும்பவும் போறான், கோபத்தோ பலத்தோட கிருஷ்ணாவை தாக்குறதுக்கு போறான். உடனே பகவான் திரும்பவும் அவனை தூக்கி என்ன செய்யறாரு, தரையில எறிகிறாரு. எரிஞ்ச உடனே இப்ப ஈர துணியை துவைக்கிறது போல அவனை என்ன செய்யறாரு, காலால உதைக்கிறாரு. உதைச்ச உடனே அரிஷ்டாசுரன் என்ன செய்யறான், இறந்துடுறான், மரணம் அடைஞ்சிடறான். இந்த சாதனையை பார்த்த உடனே பிருந்தாவன வாசிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நமக்கு கூட ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது வந்து தீர்த்து தந்து அவ்வளவு ஹாப்பி வரும். அதே போல இங்க அவங்கள ரொம்ப பயங்காட்டி அவங்கள சந்தோஷத்தை கொலைக்க வந்த அரிஷ்டாசுரனை கண்டு அவங்க பயப்பட்டதுடனே இவர் இப்படி பண்ணோன்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப கிருஷ்ணர் அவங்க வந்து எல்லாருமே இப்ப எல்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்துக்குள்ள போறாங்க. போன உடனே மக்கள் எல்லாம் அவங்க 2 பேரையும் போற்றி போற்றி குளோரிஃபை பண்ணி புகழ்றாங்க. அப்ப அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே கண்டிப்பா யாராவது ஒரு நல்ல மார்க் எடுத்தாலே நம்ம என்ன செய்வோம், உடனே எல்லாரும் கேக் ஊட்டுவாங்க, ஸ்வீட்டு கொடுப்பாங்க, அவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த வருஷம் அதே நேரம் கேட்டா அந்த சந்தோஷம் நம்மள்ட்ட இருக்காது. ஆனா இங்கே பகவான அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் என்ன செய்யறாரு வச்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து முடியும் போது அங்க யாரு வர்றாங்கன்னா நாரத முனி வர்றாரு. அவருக்கு கிருஷ்ணரை பற்றிய ரகசியத்தை அவர் அங்க என்ன செய்யறாரு, சொல்றாரு. நாரத முனிக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து இங்க கிருஷ்ணரை பற்றிய இது சொல்றாரு. ஏன்னா நாரத முனிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தேவதர்ஷனான்னு சொல்லுவாங்க. நாரத முனிய தேவதர்ஷனான்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து அந்த கிருஷ்ணரோட ரகசியங்களை எல்லாம் சொல்றாரு. அது வந்து இன்னொன்னு தேவதர்ஷனான்னா என்னன்னா தேவர்கள் அதை போல உயர்நிலையில இருப்பவர்களுக்கு கண்களுக்கு மட்டுமே தான் தென்படுவாங்க. இப்ப எல்லாருமே நல்லது தெரியும்னா அவங்களுக்கு தான் தெரியுது. அப்ப இதுல வந்து இப்ப கம்சன் வந்து இந்த தேவர்களுக்கு சமம் ஆக இல்லை. அவன் வந்து ஒரு அசுரன். ஆனாலும் அவன் வந்து பகவானே நினைச்சிட்டு இருக்கனால பகவானோட அவனுக்கு கண்களுக்கும் கிருஷ்ணர் அங்க தெரிகிறாரு. தேவதர்ஷனா நம்ம வந்து உயர்ந்த தேவர்கள் அவங்கள போல பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இங்க கம்சனுக்குமே அவங்க தெரியுறாங்க. அப்ப கம்சனுக்கு வந்து பகவானை கண்டதுனால நாரதரையும் காண முடியுது. ஏன்னா நாரதரை யாருதான் பார்க்க முடியும், தேவதர்ஷனா நாரதரை நல்லா தெரியணும்னா தேவர்கள் தெரிஞ்சுப்பாங்க. அவங்கள போல உயர்நிலையில இருக்கிறவங்களுக்காக தான் நாரதரை பார்க்க முடியுது. ஆனா இங்க கம்சனும் நாரதரை பார்க்கிறான். ஏன்னா கம்சன் கிருஷ்ணாவையே பார்த்துட்டான். அதனால அவனுக்கு நாரதரை பார்க்கறது பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது, பார்த்துட்டான்.
உடனே அவர் இப்ப நாரதர் என்ன செய்வாருன்னா, எப்பவுமே அவருக்கு எந்த வேலையுமே அவர் சீக்கிரம் முடிக்கணும், வச்சு இழுக்கிறது அவருக்கு பிடிக்காது. அப்ப இங்க என்ன செய்யறாங்கன்னா, அதாவது நாரதர் வந்து அவர்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, ஹம்சன்ட வந்து பல கதைகளை சொல்றாரு. அதாவது கிருஷ்ணா வந்து 8வது குழந்தை அவங்களோட, அதனால நீ வசுதேவர் வந்து 8வது மகனால நீ கொல்லப்பட இருக்கிறாய்ன்னு உனக்கு அசிரீரி கேட்டிருக்கு. அந்த 8வது மகன் தான் கிருஷ்ணர். ஆனா உனக்கிட்ட காட்டின அந்த பெண் குழந்தை வந்து நீ நம்பும்படி அவங்க செய்தாங்க. ஆனா அது வந்து யாருக்கு பிறந்ததுன்னா, நந்த மகாராஜாவோட மனைவியான யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தை. தேவைக்கு பிறந்தது பையன். அதை வந்து உன்னை ஏமாத்துறதுக்கு வேண்டி மறைச்சு வச்சுட்டாங்க. அப்படி அதனால நீ அதை தவறா புரிஞ்சுக்கிட்ட. அது பலராமரை போல கிருஷ்ணரும் என்னதான் வசுதேவரோட மகன் தான். உனக்கு கொடுமைக்கு பயந்துதான் அவங்க வந்து அவனை மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப நந்த மகாராஜாவின் பாதுகாப்புலதான் கிருஷ்ணரும் பலராமரும் இருக்கிறாங்க உண்மையை அவர் சொல்லிட்டாரு. அதாவது அவருக்கு இப்ப எல்லா சிதையும் முடிக்கணும். உடனே அவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் அந்த உண்மை பழைய உண்மைகளை எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. இந்த கதை நமக்கு தெரியும், சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இங்க நீ அதனால என்ன செய்வ, உனக்கு நீ வந்து நிறைய பேரை அங்க அனுப்பின, அந்த குழந்தைகளை கொல்றதுக்கு நிறைய பேரை அனுப்பின கிருஷ்ணாவை கொல்றதுக்கு. ஆனா உன் அசுர நண்பர்கள் எல்லாம் கிருஷ்ணர் மற்றும் பலராமன் கைகளால மடிச்சு இறந்து போயிட்டாங்க. இதுவும் உனக்கு தெரியும். அடுத்தது நாரத முனிவர் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் பயங்கரமா வருது. இப்படி ஏமாத்திட்டாரே, அவன் உடனே என்ன செய்யறான், வசுதேவரை கொல்றதுக்கு ரெடி ஆகுறான். உடனே நாரத முனி திரும்பவும் சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா அவரோட நோக்கம் நிறைவேறணும் இல்ல, சமாதானப்படுத்துறாரு. உடனே அவருக்கு ஹம்சன்ட சொல்றாரு, நீ கொல்லது வந்து வசுதேவரை கொல்ல வேண்டாம். நீ இப்ப கொல்ல வேண்டியது கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லக்கூடிய வழியை பாரு. அவரை வசுதேவரை கொல்றதுனால எந்த பயனும் இல்ல. உடனே அதனால நீ அவங்கள கொல்லுன்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான், கிருஷ்ணா அந்த சரி அதை பாக்குறான். பார்த்துட்டு ஆனாலும் அவனுக்கு கோபம் அடங்கல. அவன் என்ன செய்யறான்னா, வசுதேவரையும் அவரது மனைவி தேவகியையும் பிடிச்சி இரும்பு சங்கிலியால என்ன செய்யறான், கட்டி சிறையில போட்டுறான். அந்த நேரம் அடுத்து அவன் என்ன செய்யறான்னா, கேசின்னு ஒரு அரக்கனை கூப்பிடுறான். அதனாலதான் கேசவான்னு சொல்லுவோம் நம்ம பகவான. கேசின்னு ஒரு அசுரனை கூப்பிட்டு, நீ பலராமரையும் கிருஷ்ணரையும் நீ கொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுலயும் ஒரு நோக்கம் இருக்கு. கேசி வந்து அங்க போகும்போது, அவங்கள கொல்ல போகும்போது கிருஷ்ணாவால அவனுக்கு முக்தி கிடைக்கும். அப்ப அந்த இன்சிடென்ட் அவனுக்கு நல்லதா முடியும். அப்ப அடுத்தது அவன் நிறைய அசுரர்கள் இதே போல யானைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அசுரர்கள் நல்லவர்கள் இருக்காங்க. சாணூரன், முஷ்டிகன், சலன், தோச்சலன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, கேளுங்க, பிருந்தாவனத்துல 2 சகோதரர்கள், நந்த மகாராஜாவோட வீட்டுல 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பெயர் கிருஷ்ணர், பலராமர். அவங்கள வந்து நீ என்ன செய்யணும், கொல்லணும். அவங்க வந்து முன்னால என்ன, அவங்களாலதான் எனக்கு மரணம் என்கிறது முன்னால அசிரீரி சொன்னது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். வசுதேவரோட 8வது குழந்தை என்ன கொல்லுன்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், இங்க வந்து ஒரு மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். மல்யுத்தத்தை பாக்குற நாட்டுல உள்ள எல்லாருமே வருவாங்க. அப்ப அவங்களையும் என்ன செய்வாங்க, கிருஷ்ணரும் பலராமரும் கூட அந்த இடத்துக்கு வருவாங்க. இது இப்ப நமக்கு இங்க நிறைய இடத்துல நிறைய போட்டிகள் இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இங்கேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மல்யுத்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்க, செய்து அவங்களையும் கூப்பிடுங்க. அவங்க வரும்போது அந்த வாசல்ல என்ன செய்யணும், குவாலய பீடம் அப்படின்னு ஒரு யானை, பெரிய யானையை நிறுத்தி வைங்க. ஒரு பெரிய யானை கோலய பீடம்னு இருக்கும், அதை நிறுத்தி வைங்க. அது வந்து இவங்க வந்த உடனே 2 பேரையும் பிடிச்சு கொல்லும். கிருஷ்ணரும் பலராமரும் சின்ன குழந்தைகள் தானே, அந்த யானை வந்து அவங்கள என்ன செய்யும், கொன்றும். அதனால நீங்க இதெல்லாம் இது பண்றதுக்கு வேண்டி சிவபெருமானுக்கும் என்ன செய்யணும், தனுர் யஜ்ஞம், சதுர்த்தசி யஜ்ஞம், இப்படி நிறைய யாகங்களை பண்ணுங்க. அதே போல சிவபெருமானுக்கு அம்சமான கால பைரவருக்கும் நீங்க என்ன செய்யணும், எல்லா பூஜைகளையும் பண்ணுங்க. அது இப்பவும் நடக்குது. ஏன்னா அவன் பெரிய சிறந்த, கம்சன் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியா இருக்கிறதுனால எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கிறான். யாரோட ஹெல்ப் எல்லாம் கிடைக்குமோ அவங்கள எல்லாமே பண்ணி வைக்கிறான். இப்ப பதவி வேணும்னா எல்லா கட்சியில இருந்து எல்லாரையுமே சேர்த்துப்பாங்க, அவங்களோட மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு வேண்டி. அதே போல கம்சன் இங்க என்ன செய்யறான்னா, சிவபெருமானை கூப்பிடுறான், கால பைரவரை கூப்பிடுறான், எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எல்லாம் செய்யறான். செய்துட்டு அவங்கள எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் கிருஷ்ணரையும் பலராமையும் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பணும் அவனுக்கு. ஏன்னா இங்க நடக்குதுன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரணும். உடனே அவன் யாரை கூப்பிடுறான்னா, இங்க அக்ரூரரை கூப்பிடுறான். அக்ரூரர் வந்து நம்ம சொல்லியாச்சு, அக்ரூரர் வந்து யாரு, கிருஷ்ணாவோட ரிலேட்டிவ் வேற. ஆனா என்னது, கம்சனோட அமைச்சராட்டு இருக்கிறாரு. ஆனா கம்சன் அவர் வந்து இவர் விதுரர மாதிரி கம்சனுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவாரு.
உடனே கம்சன் என்ன செய்யறான்னா அவரை கூப்பிட்டு அக்ரூர் அவர் அரசியல்வாதியில தந்திரமானவன். அவன் உடனே என்ன சொல்றான்னா, எது வம்சங்கள்ல உன்னை விட சிறந்த நண்பர் எனக்கு யாருமே இல்லை. ஏன்னா அக்ரூரரும் எது வம்சம் தான். உன்னை விட சிறந்த நண்பர் எனக்கு யாருமே இல்லை. நீ ரொம்ப தயாள குணமுள்ளவர். உன்கிட்ட என்ன கேட்டாலும் நீ தருவ. நமக்கு ஏதாவது ஒரு கதை நடக்கன்னா நம்ம அவங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ ஆனாலும் நிறைய என்ன செய்வோம், அவங்கள புகழ்ந்து சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த ஹெல்ப்பை வாங்கிப்போம். அதே மாதிரி அவனும் சொல்றான், நான் இப்ப என்னன்னா பகவான் விஷ்ணுட்ட இந்திரன் சரணடைந்தது போல நான் உன்னிட்ட சரணடைகிறேன். கம்சன் அக்ரூர்ட்ட சொல்றான். நீங்க உடனே பிருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ணரையும் பலராமரையும் என்ன செய்யணும் பார்த்து அவங்களுக்குன்னு உள்ள ரதத்தை எடுத்துட்டு போய் அவங்கள என்ன செய்யறீங்க கூட்டிட்டு வரணும். இப்படி நான் இது என்னோட ரிக்வஸ்ட். உடனே அதுக்கு நீ அந்த சிறுவர்களை கொல்றதுக்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. வாசல்ல இந்த மண்டபத்துக்கு வாசல்ல நான் ஒரு பெரிய யானை குவாலய பீடம் யானைய நான் நிறுத்தி வச்சிருப்பேன். அது அந்த 2 பேரையும் கொல்லும். சில வேளை அதுல அவங்க தப்பிட்டா கூட நம்மளோட அசுரர்கள் நிறைய பேரு இங்க இருப்பாங்க. அவங்க அந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க, கொன்றுவாங்க. இதுதான் என்ன திட்டம். ஆனா இவங்க 2 பேரையும் கொன்ன பிறகு நான் வசுதேவரையும் நந்ததேவ மகாராஜாவையும் கொல்லுவேன். எனக்கு அப்பாவான உக்ரசேனனையும் நான் என்ன செய்வேன், எனக்கு சகோதரன் எல்லாரையும் கொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு விரோதிகள் தான். அவங்க எல்லாரும் என்னோட அரசியல் திட்டத்துல என்ன செய்யறாங்க, எனக்கு இடையூறா தான் இருக்கிறாங்க அப்படின்னு இவன் என்ன சொல்றான். எனக்கு யாரெல்லாம் பகைவர்களா தோன்றாங்களோ அவங்கள எல்லாம் இவங்க 2 பேரையும் கொண்டுட்டு அடுத்து அவங்கள எல்லாரையுமே நான் கொண்டுருவேன். ஏன்னா அவங்க கிருஷ்ணரும் பலராமரும் இருக்கும்போது அவங்கள எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இவரால, கம்சனால. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு ஈஸியா சொல்லிடுவான். அடுத்தது அவரோட சகாக்கள் எல்லாரையுமே நான் கொல்லுவேன். ஆனா என்னோட மாமா ஜராசந்தன், அவனையும் எனக்கு ஒரு குரங்கு நண்பன் துவிவிதான்னு இருக்கான், அவனையும் நான் என்ன செய்வேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவங்கள என்ன செய்யலாம், அவங்கள வச்சு மற்ற தேவர்களை ஆதரிக்க எல்லா அரசர்களையும் நான் கொன்றுவேன். இவங்களை யாரெல்லாம் தேவர்களை ஆதரிக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் அவங்கள வச்சு கொன்றுவேன். இதுதான் என்னோட திட்டம். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம், இவங்களை எல்லாம் கொன்ன பிறகு எனக்கு இங்க எந்த கஷ்டமும் இருக்காது. நான் ரொம்ப சந்தோஷமா இந்த நாட்டை அரசாளலாம். அதாவது எனக்கு நிறைய தேவர்களுக்கு அப்படி அவன் சொல்லி அவனோட அசுரர்களை பேர எல்லாம் சொல்லி இவங்களை வச்சே நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அதனால நீங்க உடனே தயவு செய்து நீங்க என்ன செய்யணும், பிருந்தாவனத்துக்கு போய் அந்த மதுரா நகரத்தோட அழகு, அங்க மல்யுத்த விழா நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லி அவங்கள தூண்டி விட்டு எப்படி அவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கம்சனோட திட்டத்தை கேட்ட அக்ரூரருக்கு என்ன வருதுன்னா, அவர் உடனே சூட்சுமமா இவனுக்கு ஒன்ன சொல்றாரு. அதாவது நீ ரொம்ப என்ன செய்யற, கரெக்டான நல்ல திட்டம் அரசியல் எதிரிகளுக்கு நீ நல்ல திட்டம் தீட்டி இருக்க. ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும், இல்லாட்டா உன திட்டம் நிறைவேறாது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், என்னதான் முயற்சி எடுத்தாலும் பகவானோட சாங்ஷன் இல்லைன்னா அந்த முயற்சி நமக்கு என்ன செய்யாது, வெற்றி அடையாது. இப்ப நிறைய பார்த்திருப்போம், கொஞ்ச நாள் எக்ஸாமுக்கு விழுந்து படிச்சிருப்போம், இந்த இடம் எப்படியாவது அந்த வேலையை வாங்கிடணும்னு படிச்சிருப்போம். கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு நோய் வரலாம், அல்லது போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரலாம், அல்லது அவங்க போய் இருக்கும்போது ஏதோ நம்மளால முடியாம ஏதாவது ஒண்ணு மறந்து போலாம். அப்ப நமக்கு கண்டிப்பா நம்ம என்னதான் படிச்சுட்டு போனாலும் நமக்கு என்ன வேணும்னா பகவானோட சாங்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத இங்க அக்ரூரர் என்ன செய்யறாரு, இதுக்கு கம்சனுக்கு சொல்றாரு. சொல்லி அதாவது எல்லாத்தையுமே முடிவு செய்யக்கூடிய, நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிவு செய்யறது உன்னத அதிகாரி பகவான் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால நீ மூளையில ரொம்ப சிறந்தவன் தான். ஆனாலும் நீ என்ன செய்யற, நிறைய திட்டங்களை கொண்டு வர, இதனால வரக்கூடிய நிறைய இன்ப துன்பங்களுக்கும் நீ ஆளாகணும். அதான் நான் என்ன சொல்றேன்னா, உன் நண்பன் என்ற முறையில நான் இந்த இதை உனக்கு நான் சொல்லணும், அதனால சொல்லியாச்சு. ஆனா நான் உனக்கு கண்டிப்பா நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். இப்படி கம்சன் அடுத்து என்ன செய்யறான், எல்லாருக்கும் எல்லா ஆர்டரையும் போட்டுட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க போறான். அக்ரூரர் என்ன செய்யறாரு, பிருந்தாவனத்துக்கு பார்த்து போறாரு. போகும்போது அவர் வழி நடுக என்ன நினைக்கிறாருன்னா, பகவானை பற்றியே யோசிச்சுட்டு போறார். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. எந்த விஷயத்துக்கு வேண்டி அவர் போனாலும் சரி, அவருக்கு அவர் அக்ரூரர் பகவானோட பக்தர், அவருக்கு ரொம்ப ஹாப்பி, பேர் ஆனந்தம், நம்ம பகவானை பார்க்க போறோம். அப்ப போற வழியில அவர் அதை யோசிச்சுட்டே போறாரு. போகும்போது வழியில யமுனா நதி வருது, அங்க குளிக்கிறாரு. குளிக்க போகும்போது அவருக்கு என்ன தரிசனம் கிடைக்குதுன்னா, பகவானோட விஸ்வரூபம் கிடைக்குது, பகவான் விஷ்ணு தரிசனமும் கிடைக்குது. அவருக்கு இன்னும் சந்தோஷம். அப்ப அவரு போய் கூப்பிட போறாரு. அடுத்த இதுல அடுத்து சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து அக்ரூரர், இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு பகவானோட சேவையா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியோட அதை அக்செப்ட் பண்ணணும். இன்னொன்னு, கம்சனோட தூதராதான் அவரு போறாரு.
ஆனா எப்படி நினைச்சிட்டு போறாரு, பகவானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், அவ்வளவு பேரானந்தத்துல போறாரு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம், இப்ப எங்கேயாவது போகணும்னா நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அப்ப யாராவது அதுக்கு ஒரு வாய்ப்பை தரும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே போல அக்ரூரருக்கு பகவானை தரிசிக்கக்கூடிய இதை யாரு கொடுக்கறா? கம்சன் தான் கொடுக்கறான். ஆனா அவன் கொடுக்க பர்பஸ் வேற. ஆனா இவருக்கு என்ன தோணுது மனசுக்குள்ளால, அவர் பக்தன், தூய பக்தன். அதனால அவருக்கு என்ன தோணுது, நம்ம பகவானை என்ன செய்றோம், தரிசிக்க போறோம். அதாவது எந்த சூழ்நிலை வழிநடுவே அவருக்கு போய் கஷ்டமா இருந்தா கூட எந்த சூழ்நிலையிலும் அவர் பகவானையே நினைச்சிட்டு இருக்காரு. அந்த வெளிப்புற சூழ்நிலைகளை விட உள்புற சூழ்நிலை, உள்ளத்துல இருக்கக்கூடிய பக்தி தான் முக்கியம். இப்ப வெளிப்புற சூழ்நிலை எப்படி இருக்கு, கம்சன் சொன்னான்னு அவரு போறாரு, ஆனா உள்ளத்துல இருக்கக்கூடிய பக்தி தான் முக்கியம் அவருக்கு. மனம் முழுவதும் அந்த கிருஷ்ணா தான் இருக்கிறாரு. அதை நம்ம ஒரு பக்தனை எடுத்தா அவனோட பெரிய செல்வம். இங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கோடி கோடி தேடி வச்சோட நம்ம மகா கோடீஸ்வரன் நினைக்கிறோம். ஒரு செகண்ட்ல அது அவ்வளவுமே அழிய போகுது. நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், ஆகா ஓகோன்றது ஒரு செகண்ட்ல ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்தனோட செல்வம் என்னன்னா, பகவானை தரிசிப்பதும் அவருக்கு தொண்டு செய்வதும். யாரு ரொம்ப பகவானுக்கு தொண்டு செய்யறாங்க அவன் தான் கோடீஸ்வரன். அவனுக்கு தான் என்ன இருக்காது, சஞ்சலமும் மனசுல இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது அவனுக்கு. அதாவது பகவான் பக்தர்களோட மனநிலையை நன்க தெரியும். ஆனா அதனால அவருக்கு என்ன தெரியும்னா, உண்மையான பக்தி அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவரே சொல்லி இருக்கிறாரு, நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு பழத்தை கூடு, அல்லது ஒன்னும் இல்ல ஒரு தண்ணியை கூடு, அல்லது ஒரு இலைய கூடு, இதை பண்ணனா போதும். அதே மாதிரி நம்ம வெளியில நான் நிறைய பக்தி பண்றேன்னு சொல்லிட்டு காரியம் இல்ல. ஒண்ணுமே பண்ணாத போல இருந்தா கூட உள்ளத்துல நமக்கு இருக்கக்கூடிய பக்தி தூய பக்தியா இருந்தா பகவான் அதை அக்செப்ட் பண்ணிடுவாரு. இன்னொன்னு, நம்ம என்ன திட்டம் வேணாலும் போடலாம். இப்ப கம்சன் நிறைய திட்டம் போடுறான், ஆனா பகவானோட திட்டம் தான் என்ன செய்யணும், கரெக்டா இருக்கும். அதுலதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். சில காரியங்கள் நம்ம நினைச்சா நடக்காது. இது என்ன நடக்காம போகுது பகவானே, எவ்வளவு நாள் நானும் உனக்கு வேண்டி கஷ்டப்பட்டு எனக்கு டெய்லி விளக்கு கொளுத்துறேன், டெய்லி உனக்கு இப்ப சமைச்சு போடுறேன், நீ எதுவுமே நடத்தலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய கஷ்டம் வருமா இருக்கும். அதனால பகவான் என்ன பண்றாருன்னு, ஏதோ ஒரு திட்டம் நமக்கு வேண்டி வச்சிருக்கிறாரு. நம்ம செய்த கர்மாக்கு நமக்கு ஏதோ கிடைக்கும். இன்னொன்னு, பகவானோட திட்டத்தை நம்ம நம்பிக்கை வைக்கணும். இன்னொன்னு, நம்ம எந்த திட்டம் போட்டாலும் அதை சாங்ஷன் பண்றதுக்கு பகவான் அங்க இருக்கணும். பகவான் இருந்தாதான் அதை என்ன செய்வாரு, சாங்ஷன் பண்ணி நமக்கு நல்லதை நடத்தி தருவாரு. நானே நிறைய தடவை நினைப்பேன், எங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கிறது ஹரிகீர்த்தன் பிரபு. என்ன பிரச்சனை வரட்டு, யாரு இறந்தாங்கன்னு சொன்னாலும் சரி, அவர் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணாட்ட போயிட்டாங்களா இப்படி கேட்பாங்க. அதே போல என்ன கஷ்டம் வீட்டுல இருந்தாலும் நானும் சீக்கிரம் டென்ஷன் ஆகி எனக்கு வரும், அவர் ஒண்ணுமே இல்லாம இருப்பாரு. அப்ப நான் நினைப்பேன், பக்தி கூட 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 நமக்கு மனம் சஞ்சலமே அடையாது. ஆனா நமக்கு அந்த நிலை வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பேன். அதனால பக்தர்கள் எப்பவுமே பகவானோட திட்டத்துல நம்பிக்கை வச்சு அதன்படியே நம்ம போனோம்னா நமக்கு எல்லாமே சந்தோஷம் அடையும். அதே போல ஆன்மீக டெபாசிட் எப்பவுமே வீண் போகாதுன்னு நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, தெரிஞ்சுன்னா சொல்றேன், இல்லைன்னா ஹரிகீர்த்தன் பிரபு சொல்லி தருவாரு. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சூப்பரா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் அர்த்தமா இருந்தது, புரியுற மாதிரி சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம ரீகேப் போயிடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. டவுட்னு இல்ல, ஏதாவது ரியலைசேஷன் இருந்தா கூட சொல்லலாம். ரியலைசேஷன்னா உங்களுக்கு ஏதாவது மனசுல தோணும் இல்லையா, அதை கூட நீங்க ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு என்ன தோணுச்சு இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆர்த்தி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நான் இன்னும் இந்த கிளாஸ நிறுத்த முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் போகாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உள்ளாடி. சோ அவ்வளவு நல்லா இருந்தது இந்த ஹரிகதை. எத்தனை வாட்டி கேட்டாலும் எத்தனை வாட்டி தெரிஞ்சாலும் திருப்பி திருப்பி கேட்க கேட்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதுவும் ஸ்ரீகலா மாதாஜி ரொம்ப நல்ல தத்ரூபமா சொன்னாங்க, சூப்பரா இருந்தது. நிறுத்தி நிதானமா அழுத்தி பியூட்டிஃபுல், இட் வாஸ் சோ நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணலாம்னு இருக்கேன். தர்ஷனம் இருக்கு இல்லையா, தர்ஷனம் அதோட இது நம்ம பகவான் எல்லாருக்கும் தெரிவாரு, ஆனா பகவானுன்றது தெரியாது. கிருஷ்ணரை பிசிக்கலா கையும் காலும் வச்சு எல்லாருக்கும் தெரியும், நாரத முனியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவரோட
பராக்கிரமம், இவர் எப்பேற்பட்டவர், இவர் பகவான் அப்படின்றது தெரியாது. ஹரே இட் இஸ் கிருஷ்ணா. நாட் தட் அவர் இந்த பேய் மாதிரி பாதி பேர் கண்ணுக்கு தெரியும் பாதி பேர் கண்ணுக்கு தெரியாது, அந்த ஒரு மீனிங் கிடையாது. ஓகே. எவ்ரிபடி கேன் சி நாரதமுனி, எவ்ரிபடி கேன் சி கிருஷ்ணா. கிருஷ்ணா இங்க வந்தாருன்னா எல்லாருமே பார்த்தாங்க, நாய் பூனை குதிரை எல்லாமே பார்த்தது. ஆனா முழுமுதற் கடவுளா, உதாரணத்துக்கு கங்கை இருக்கு, கங்கையில நீங்க இங்கே இருந்து புறப்பட்டு கட்டிட்டு போறீங்க 2 நாள் ட்ரெயின்ல, சாப்பாடு கீப்பாடெல்லாம் எடுத்து எடுத்து பெரிய பிரயாணம், 1 வார பிரயாணம் இல்லையா? ஆனா உங்களுக்கு அந்த கங்கையோட அருமை தெரியும். ஆனா அந்த கங்கைக்குள்ள முதல்ல இருக்கு, மீன் இருக்கு, அதுக்கு ஓ நம்ம கங்கையில இருக்கோம் அப்படின்றது தெரியுமா? தெரியாது இல்லையா? சோ அத மாதிரி நாரத முனியும் கிருஷ்ணரும் எல்லாருக்கும் தெரிவாங்க, ஆனா அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஹரியம் ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரீகேப் பண்ணலாமா விதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. தரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு ரீகேப் நமக்கு ஹரிசங்கர் பிரபுஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா எல்லா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா எல்லா பிரபுஜி. பக்தர்களுக்கும் என்னுடைய தண்டாத் பிரணாத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க உள்ள எல்லா பக்தர்களுக்கும் தண்டாத் பிரணாம். குரு மகாராஜுக்கு, சைத்தன்ய மகாபிரபுக்கு எல்லாருக்கும் தண்டாத் பிரணாம். மெயினா என்னுடைய சிஷ்ய குரு ஹரிகிருஷ்ண பிரபுக்கும் தண்டாத் பிரணாம். எனக்கு எல்லாரும் துணையா இருந்து வெரிக்கா பண்றதுக்கு சக்தி கொடுக்குன்னு வேண்டிக்கிறேன். மறுபடியும் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் உண்மையிலே மெய் மருந்தா இருக்கேன். நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனா அந்த கிளாஸ்ல வந்து ஒரு சில நோட்ஸ் எழுதுறேன். இருந்தாலும் பகவான் அந்த ஞாபக சக்தி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம மெய் மருந்து இருக்கும் போது அந்த இது ரீகா பண்ற டக்குன்னு வராது. பட் இருந்தாலும் நம்முடைய ஆர்வத்துல பகவான் ரீகா பண்ணி கொடுப்பாரு. ஷார்ட் அண்ட் சிம்பிளா முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் பகவத்கீதா. அதுல இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, கடந்த சில நாட்களாவே நம்ம பண்ணக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பௌதிகம் வந்து பௌதிகத்துல பண்ணக்கூடிய எந்த விஷயமும் இந்த பறவையிலே அழிஞ்சு போயிடும். பட் ஆன்மீகமா செய்யக்கூடிய எல்லாருமே நமக்கு பேங்க் டெபாசிட் மாதிரி அடுத்த ஜென்மத்துல பகவான் நமக்கு எடுத்து கொடுப்பாரு. இப்ப அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு சில திங்ஸை வந்து நம்ம மறந்து வச்சிருவோம், ஆனா அதை யாராவது எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி பகவான் வந்து நம்ம மறந்துருந்தாலும் அடுத்ததுல வரும்போது கரெக்டா எடுத்து கொடுப்பாரு. எதுனா நம்ம பண்ணக்கூடிய ஆன்மீக விஷயங்கள், மக்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஹரிகீர்த்தனமா இருக்கட்டும், இல்ல ஒரு பகவத்கீதை கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பார்க்கறதா இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இந்த ஜென்மத்துல, பட் ஆனா இது வந்து அடுத்த ஜென்மத்துல நமக்கு வந்து இது நம்ம போன ஜென்மத்துல பண்ண ஞாபகம் இருக்காது. பட் ஆனா அதை எடுத்து கொடுப்பாரு. அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணி சுவிட்ச் பண்ணி ஸ்டார்டிங். அதுக்கு வந்து எப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைகள்ட்ட இருந்து வர உதாரணங்கள் சில சமயம் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டா கிடைக்கும். அது வந்து அவங்களுடைய கர்மாவை பொறுத்து ஆரம்பிக்கும். பட் ஆனா நம்ம பண்ணக்கூடிய பௌதிக எல்லா விஷயமும் இந்த பிறவிலே அழிஞ்சு போயிடும், ஆன்மீக விஷயம் மட்டும் அழியாது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா ராமாயணத்துல இருந்து ஒரு உதாரணம் சொன்னாங்க அருமையா. எப்படின்னா, இப்ப அனுமார் வந்து முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது போய் நிறைய சேட்டைகளா பண்றாரு. அதனால அவர் ஒரு சாபம் பெறாரு. அந்த சாபத்தை எப்படி, அதாவது அவருக்கு ஒரு அதீத சக்தி கொடுக்குது. அதாவது பிறக்கும் போதே சூரிய பகவானுடைய இதுன்றதுனால அவருக்கு ஒரு அதீத சக்தி. எங்கனாலும் பறந்துடலாம், எங்கனாலும் போடலாம், எதுலனாலும் பறக்க முடியாது அவரால். கடல், வானம், பூமி, ஏன் சூரியனை வரையும் போயிட்டு வந்துருவாரு. சூரியனை போய் டச் பண்ணிட்டு வந்துருவாரு குழந்தையா இருக்கும்போது. அவ்வளவு பெரிய சக்தி படைச்சது. சோ அவரு இந்த மாதிரி சேட்டைப்படாத மறந்துடுறாரு. அப்ப அதை அவர் எப்படி ஞாபகப்படுத்தி கொடுக்குறாரு? ஜாம்பான்றவர் வந்து ராமருடைய சீதா மாதா தேவிய ராவணன் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ராமர் இவங்க எல்லாம் வந்து அது என்ன பண்ணலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நினைக்கும் போது அதை எடுத்து கொடுக்குறாரு. எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது, ஓ உனக்கு தான் அந்த சக்தி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நம்ம கூடிய எந்த விஷயம் எந்த நேரத்துல கரெக்டா தேவைப்படுது அந்த நேரத்துல கிடைக்கும். எதுனா ஆன்மீக விஷயங்கள் மாற்றும். ஸோ நம்ம தேவையில்லாம இந்த பௌதிக விஷயங்கள்லாம் மறந்துட்டு ஆன்மீகத்துல நல்லபடியா பக்தி செலுத்தி நம்ம போனோம்னா எல்லாமே இருக்கும். அது சிம்பிளா என்னன்னா, நம்ம நம்ம பண்ணக்கூடிய எந்த ஆன்மீக விஷயமும் சிங்கிள் விஷயம் நமக்கு வந்து வீணா போகாது, கண்டிப்பா அது அடுத்த ஜென்மத்துல தொடரும் அப்படின்றதுதான் இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. அடுத்து பாகவதம் கிளாஸ். பாகவதம் கிளாஸ் தான் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது அக்குரர் தூது போறாரு அப்படின்ற விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா, பிருந்தாவனம் எப்பயுமே, ஏன்னா பகவான் கிருஷ்ணர் இருக்காரு, நம்ம ஹீரோவே பகவான் கிருஷ்ணர் தான். அவர் இருக்கிற இடம் எப்பயுமே வந்து ஒரு ஒரு இந்த ஒரு ரம்யமான சூழ்நிலையா, ஒரு ஆன்மீக சூழ்நிலை எப்பயுமே சந்தோஷமா இருக்கு.
ஆனா இந்த ஜட உலகத்துல வந்து அப்படி இருந்தாலுமே அது ஒரு ஜட உலகம் தான். அங்க என்னன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். இப்ப இங்க நம்ம எப்படி எவ்வளவு ஆன்மீகம் பண்றோம், இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. எப்படின்னா அரக்கர்கள். ஸோ இங்க இருக்கிற வந்து ஏன்னா அம்சனுக்கு தெரியும் நம்மள வந்து கிருஷ்ணர் 8வது குலத்தை கொல்ல போறாரு அப்படின்றது. ஸோ அதனால அவர் அழிக்கிறதுக்கு அங்குள்ள அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது யாரும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அரிஷ்டாசுரன்ற ஒரு அசுரன் அனுப்புறாங்க. அவன் வந்து ஒரு எரு ரூபத்துல வரான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவன் வர்றதே எப்படின்னா ஒரு காலெல்லாம் பெருசா வச்சுட்டு ஓட்டி பூமி அதிர்ந்து, அதாவது மாசமா இருக்கிற பெண்களோட கர்ப்பம் கலந்து அந்த அளவுக்கு அவ்வளவு இதா வரான் அப்படின்னு அவங்க எல்லாம் பயந்துட்டு வேகமா கிருஷ்ணர்கிட்ட போய் கிருஷ்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணரும் பலராமன் நேரா வந்து பார்த்துட்டு டேய் அவங்களெல்லாம் விடுறா, நேரா எங்கிட்ட வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை கோவப்படுத்தி அவன் வேகமா கோபமா வந்த உடனே அவன் கொம்ப பிடிச்சி திருப்பி தூக்கி விட்டு வர ஸ்பீடு எப்படின்னா வாழெல்லாம் வந்து வானத்தோட சொல்லிட்டு வர மாதிரி வர்றது. அது கிருஷ்ணருக்குலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்படின்ற தூக்கி போட்டு போடா அப்படி தூக்கி போட்டு மிதிச்சு அவனை அழிச்சு அவனை அதம் பண்ணிடுறாரு. ஸோ அங்க அதோட அப்படியே அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த இது முடிச்சிடுறாரு. அப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப வந்து அங்க வந்து நாரதர் வராரு. நாரதர் வந்து அம்சன்ட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அவன்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சீக்கிரட்லாம். அம்சா உன்னை எப்படினாலும் கொல்லத்தான் போறாங்க, உன்னை மறைச்சிட்டாங்க, உன்னை ஏமாத்திட்டாங்க. என்னன்னா 8வது குழந்தை பறந்துச்சு வாசுவிக்கு, அதை கொண்டு மாத்திட்டாங்க. அதை வந்து இங்க பெண் குழந்தையா வச்சுட்டாங்க. அந்த கிருஷ்ணன் பலராம அழுதுட்டு இருக்காங்க, கண்டிப்பா நீ அழியத்தான் போற அப்படின்னு சொல்லி. ஆனா நாரதருக்கு வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு முடியணும். அவர் எப்பயுமே அப்படித்தான், நாரதம் கழகம் ஆனா நன்மையில தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் வந்து அது செய்யறதே வந்து ஒரு நன்மைக்காக தான் அவர் செய்யறாரு. அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்றாருன்னா உடனே கொல்றது கிளம்புறான் தேவி வாசுதேவி. நான் அப்பயும் சொல்றாரு பொறுமையாரு செய்யாத, அதாவது நடக்கத்தான் போகுது, இது வந்து யாராலையும் மாத்த முடியாது அப்படின்றாரு. அப்புறமா அவன் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் போடுறான், திட்டம் போடுறான். என்ன திட்டம் போடுறான், அதுக்கு இடையில என்ன பண்றான், வாசுதேவியும் தேவி அம்மாவையும் ஜெயில கட்டி போட்டு செயினை வச்சு கட்டி போட்டுட்டு இங்க வந்து அவனோட அமைச்சர்களோட சகாக்களோட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அரக்கரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லி அவன் தான் அக்ரூரர். அவர் வந்து அக்ரூரர் வந்து தூது போக சொல்றாரு அமைச்சர். ஏன்னா அவதுல வந்து யதுவ குலத்தோட இவங்களுக்குள்ள 2 ரிலேஷன் பாண்ட்ல உள்ள ஒரு முக்கியமான அமைச்சர். அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு யானையை ரெடி பண்ணி வைக்கிறேன் என்ட்ரன்ஸ்ல, இங்க ஒரு மல்யுத்த போட்டி ரெடி பண்ணுவான், அதை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. அப்ப வரும்போது இந்த 2 ரன்ஸ்ல ஒன்னு யானையை வச்சு கொள்றேன், அப்படி மிஸ் ஆனாலும் நான் வந்து நம்ம வந்து அரக்கரை வச்சு எப்படியா கொண்டுடலாம், ஆனா நீ அதுக்கு தூது போ அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா அக்ரூர் என்ன சொல்றாரு, அவரு நல்ல மனுஷன், விதுரர் மாதிரி. ராவணன் அப்படித்தான் அழிஞ்சு போனான். விதுரர் சொன்னாரு ராவணன்ட்ட, அவன் கேட்கல. அதே மாதிரி இங்கேயும் கம்சன் கேட்க மாட்டேங்கிறான். பட் ஆனால் அவர் சொல்ல வேண்டிய கடமை அவர் சொல்றாரு, பா நீ செய்யாத, நீ என்ன திட்டம் போடலாம், என்ன போட்டாலும் பகவான் திட்டம் தான், யாரையும் அழிக்க முடியாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. கிளம்பி போய் யமுனை நதியில குளிக்கிறாரு. குளிக்கும் போது அவருக்கு பகவானோட தரிசனம் கிடைக்கும். அவர் நல்ல மனசோட போய் அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்க போறாரு. அதுக்கப்புறம் இனி நாளைக்கு கிளாஸ்ல தான் தெரியும் நம்ம பகவான் கிருஷ்ணர் ஹீரோ வந்து இவங்களை எப்படி அழிக்க போறாரு, இவங்களை எப்படி யானையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க போறாரு, இந்த மல்யுத்த போட்டல எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்றத நாளைக்கு வாதாஜி கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, எல்லாம் சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. சூப்பரா சொன்னீங்க பிரபு. Hare Krishna Prabhu. Thank you Prabhu. Nice recap Prabhu. Hare Krishna. Mataji Vancha Kalpa Solikoma Mataji. Okay Mataji, okay. Hare Krishna. Vancha Kalpa Tarupyach Kripacha Vacha Pajanam Bhavane Vaishnavebhyo Namo Namo. Ananta Gauri Vaishnavande Jai Shri Maharaj Jai Shri Prabhupada Jai. Hare Gaura Premanande Hari Hari Bol. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Keshav Hare Mataji. Krishna Mataji. Hare Krishna Mataji. இந்த வரைக்கும் மிகவும் நன்றாக இருந்தது. பிரபுஜி சொன்னது மாதா சொன்னது எல்லாமே நன்றாக இருந்தது. மிகவும் நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரே ஒரு மூண்ட கூட மாமத்த பேரு ஹரே கிருஷ்ணா. நம்ம மைக் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ, ஏன்னா இங்க பாகவதம் அப்படியே கண்டினியூ ஆகும். இங்க
இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல இருக்கிறவங்க இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்க போறவங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ஹரிகம் தத்சத். பிரபு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் பிரபு. யா, என்ன அனௌன்ஸ்மெண்ட் மாத்தி சொல்லுங்க. சாந்தா மாதாஜியோட மகன் ஜெய் கணேஷ் அவங்களுக்கும் சுமதி மாதாஜி அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி 11th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம 3 times வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரா அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.